ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த இந்திய ஹாக்கி அணி வீரர் வருண்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் பெங்களூரு ஞானபாரதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி 17 வயது பெண்ணை காதலிப்பதாக கூறி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் 5 வருடங்களாக பழகி வந்த நிலையில் திருமணம் செய்யாமல் மோசடி செய்ததாக இளம்பெண் புகார் அளித்திருக்கிறார். இந்நிலையில் இந்திய ஹாக்கி வீரர் மீது தற்போது போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா சொல்ல கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்திய ஹாக்கி அணியின் வீரராக பார்க்கப்படுபவர் வருண்குமார். இவருக்கு அர்ஜுனா விருது கூட கிடைத்திருக்கிறது. முதன்முறையாக தனது ஆட்டத்தை 2017 இந்திய அணிக்காக தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் போட்டி, அதே போல ஏசியன் கேம்ஸ் ஆகியவற்றில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை இவர் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இவர் மீது பெங்களூருவில் உள்ள ஞானபாரதி காவல் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் தன்னை இன்ஸ்டாகிராம் மூலம் சந்தித்த வருண்குமார் தன்னுடன் பழகி வந்ததாகவும் இந்த நேரத்தில் பல முறை தன்னுடன் உடலுறவு கொண்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். முதன்முறையாக 2019 ஆண்டு இன்ஸ்டாகிராம் மூலம் தன்னை அறிமுகமாகி பெங்களூருவில் பயிற்சிக்காக வந்த போது தன்னை நேரில் சந்தித்தாகவும் அப்போது முதல் தற்போது வரை அவர் தன்னுடன் தொடர்பில் இருப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல முறை தன்னுடன் பாலியல் உடலுறவு கொண்டதாகவும் அந்த பெண் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்போது திருமணம் செய்ய கூறினால் தன்னை புறக்கணித்து வருவதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பெங்களூரு ஞானபாரதி போலீசார் இந்திய ஹாக்கி அணி வீரர் வருண்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவரை கைது செய்வதற்காக பெங்களூரு போலீசார் தற்போது ஜலந்தரில் உள்ள அவரது வீட்டிற்கு விரைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு தொடர்ந்து இந்த விளையாட்டு வீரர்கள் மீதான புகார் என்பது தற்போது கர்நாடகாவில் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ரஞ்சி விளையாட்டு வீரர் மீது கூட பாலியல் புகார் இருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது மேலும் இந்திய ஹாக்கி அணியின் வீரர் மீது தற்போது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.